தானே அந்த மரங்களுக்கு எப்படி உணர்வு இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது. லூக்கா 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே இயேசு காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை என்று. அதே போன்ற ஒரு உதாரணம்தான் இந்த தெருவோர மரங்களும். காலநிலை மாற்றங்களாக இருந்தாலும் அல்லது பராமரிப்பு இன்மை போன்ற எத்தனை விதமான சவால்கள் வந்தாலும் இவை தன்னுடைய பணியை செய்வதில் ஒரு நாளும் பின்வாங்கியதில்லை, தன்னுடைய பணியை செய்யாமல் விட்டதில்லை. கனி கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்ட மரங்கள் கனி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நிழல் கொடுக்கிறதுக்காக படைக்கப்பட்ட மரங்கள் நிழல் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் சில மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் தங்குமிடமாக, சின்னஞ்சிறிய மரங்கள், சின்னஞ்சிறிய மிருகங்கள் தஞ்சம் அடைகிற, அடைக்கலம் புகிற ஒரு இடமாக, இளைப்பாறுகிற ஒரு மரங்களாக இருக்கின்றன. இன்னும் பார்த்தீர்களானால் பல மரங்கள் தம்மையே அழித்து மனிதர்களுக்கு பயன்படுகிற உபகரணங்களாக பயன்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கனி கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட மரங்கள் கனி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நிழல் கொடுப்பதற்காக படைக்கப்பட்ட மரங்கள் நிழல் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் பார்த்தீங்கள் சொன்னால் பறவைகளுக்கும் சின்னஞ்சிறிய மிருகங்களுக்கும் இளைப்பாறுகிற இடமாக, தங்கும் இடமாக இருக்கின்றன. இன்னும் அதற்கு மேலும் பார்த்தால் தம்மை தாமே அழித்து மனிதர்களுக்கு பயன்படுகிற உபகரணங்களாகவும் பல மரங்கள் மாறி இருக்கின்றன.